الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال أيضا يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وقال أيضا واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم إذا صلت المرأة خمسها وصامت شهرها وأطاعت بعضها وحسنت فرجها قيل لها ادخل الجنة من أي أبواب الجنة شئت حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மிக சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள். மிக சிறந்த இடம், உலகத்தில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜித். மலக்குமார்களுடைய சுஹ்பத், அல்லாஹுடைய இல்லம். தொழுகைகளில் ஒவ்வொரு தொழுகைக்கும் வித்தியாசமான சவாபுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இஷாவுடைய தொழுகை மிக விசேஷமான தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷாவுடைய தொழுகையை எல்லோருக்கும் நிறைவேற்ற முடியாது. முஸ்லீம்கள் எல்லோரும் இந்த தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள். முனாஃபிகீன்கள், நயவஞ்சகக்காரர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்களை போன்று நடித்தார்கள்.
முஸ்லீம்களை போன்று வேஷம் போட்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரானவர்கள். நபியவர்களுக்கு பின்னால் முன்சஃப்ல இருந்து தொழுவார்கள். தொழுது முடிந்ததும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார்கள், இன்னா மாக்கும், நபியே நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நபியுடைய மஸ்ஜிதை விட்டும் வெளியே போனதற்கு பின்னால் அவர்களுடைய முனாஃபிகீன்களோடு பேசும் பொழுது சொல்வார்களாம், وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ, நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாவை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் என்று மாறி பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிகீன்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும். அஸ்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துஸ் சுப்ஹ், முனாஃபிகீன்களுக்கு இஷாவுடைய தொழுகை பாரமாக இருக்கும், சுபஹுடைய தொழுகை பாரமாக இருக்கும். வலவ் அலிம மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹப்வா, இந்த ரெண்டு தொழுகையிலேயும் இருக்கும் சிறப்புகள் அவர்கள் அறிவார்களாக இருந்தால் தவண்டாவது வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியான உயர்ந்த ஒரு தொழுகை இஷாவுடைய தொழுகை. தொழுதுவிட்டு தீனுடைய, மார்க்கத்துடைய, குர்ஆன் ஹதீஸுடைய, ஷரீஅத்துடைய சில விளக்கங்களை, சில அம்சங்களை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறோம். அது ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னார்கள், யார் எங்களுடைய மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ அவர்களுடைய நோக்கம் நல்ல விடயங்களை படித்துக் கொள்வதற்கு, அவு யுஅல்லிமு அல்லது யதஅல்லமு, ஒரு ஆள் நல்ல விடயத்தை படித்து கொடுக்க வருகிறார், மக்கள் நல்ல விடயங்களை படித்துக் கொள்வதற்காக வேண்டி வருகிறார், இந்த நோக்கத்திற்காக மஸ்ஜிதுக்கு வந்தால் அவருக்குள்ள கோலி, அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கும் சிறப்பு பூர்த்தியான ஒரு ஹஜ்ஜை, உம்ராவை செய்த நன்மையை கொடுக்கிறான். பிஹஜ்ஜின் தாம்மா தாம்மா தாம்மா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னார்கள், பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? மஸ்ஜிதுக்கு ஒரு விடயத்தை படிக்க வரக்கூடியவர், அல்லது அவு யுஅல்லிமு, ஒரு விடயத்தை படித்து கொடுக்கும் ஒரு ஹஸரத், அவருக்குள்ள கூடி. தாய்மார்களே, சகோதரிகளே, ஷரியத் என்பது, மார்க்கம் என்பது மிகவும் லேசான ஒன்று. அல்லாஹுக்கு நாங்கள் ஷுக்குர் செய்யணும், நன்றி செல்லணும். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பொறுத்தமைப்பில் இதிலே செலவுகள் கிடையாது, சிரமங்கள், கஷ்டங்கள் கிடையாது. இந்த மார்க்கத்தை லேசாக பின்பற்றலாம். சுவர்க்கம் போவது சிரமம் தான், லேசாக போக முடியாது. ஆனால் இந்த மார்க்கத்தில், ஷரீஅத்தில் லேசாக போவதற்குண்டான பாதைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு ஊருக்கு போவதற்கு பிரதானமான ஒரு பாதையின் ஊடாக அந்த ஊரை சென்று அடைய முடியுமோ, அதே நேரத்தில் குறுக்கு வழிகளால், ஷார்ட்கட்டின் மூலம் அந்த இடத்தை போய் அடைவதற்கு பாதைகள் இருக்கிறதோ, சுவர்க்கத்துக்கு போவதற்கும் லேசான முறைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். இது ஒரு பூர்த்தியான மார்க்கம், அழகான மார்க்கம், எல்லா காலத்திலேயும் பின்பற்ற முடியுமான ஒரு மார்க்கம், எல்லோராலையும் பின்பற்ற முடியும்.
செல்வந்தருக்கும் இந்த மார்க்கத்தை பின்பற்றலாம், ஒன்றுமே இல்லாத வறிய ஒருவருக்கும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றலாம், அமெரிக்காவில் உள்ளவருக்கும் பின்பற்றலாம், தண்ணீரே பாவிக்க முடியாத ஒரு நோயாளியா அவருக்கும் தொழலாம். அவ்வளவு ஒரு விரிவான விசாலமான ஒரு மார்க்கம். மார்க்கத்திலே கோணல் கிடையாது. وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ, இதுதான் நேரான பாதை. وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பூமியிலே உட்கார வைத்து கோடு கீறி சொன்னார்கள். நடுவாக ஒரு கோட்டை கீறினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலது இடது பக்கமாக 2 கோடுகளை கீறினார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நடுக்கோட்டில் நேரான கோட்டில் தன்னுடைய கையை வைத்து وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا, இதுதான் நேரான பாதை, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ, இந்த பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ, உங்களுடைய பாதையை அது வேறு பிரிச்சிடும். தாய்மார்களே, சகோதரர்களே, முழு குர்ஆனுடைய சட்டங்களை சும்மா சொல்லல, பெரிய ஒரு ஆய்வுடைய சுருக்கத்தை சொல்றேன். முழு குர்ஆனுடைய ஆயத்துக்கள் 6000 சொச்சம் ஆயத்துக்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன லட்சக்கணக்கான ஹதீஸ், இது அனைத்துடைய சுருக்கத்தையும் உலமாக்கள் 4ஆக பிரித்தார்கள். 4. குர்ஆனுடைய எந்த சட்டத்தை எடுத்தாலும், ஹதீஸுக்கு கீழால் வரக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும் இமாம்கள் 4 வகைப்படுத்தினார்கள். ஒன்று, குர்ஆனிலும் ஹதீஸிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் குறிப்பான சட்டம். அதற்கு அரபுல சொல்ற ஹஸாயிசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியவர்களுக்கு குறிப்பான சட்டம். அந்த சட்டத்தை உலக மக்கள் யாருக்கும் பின்பற்ற முடியாது. நிறைய இருக்கிறது. பிரத்யேகமாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்டங்கள். அதில் ஒன்று, 4க்கு மேல் திருமணம் செய்யலாம். உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நபியவர்கள் எந்த பெண்ணை முடித்தார்களோ அந்த பெண்ணை உலகத்தில் யாருக்கும் திருமணம் செய்ய முடியாது. எங்களை பெற்றெடுத்த தாயுடைய ஸ்தானத்தில் நபியுடைய மனைவிமார்கள் வந்துடுவார்கள். உம்முஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினால் அங்கே வலி தேவையில்லை, அங்கே ஷாஹித் தேவையில்லை. நபி அவர்களுக்கு நினைத்த பெண்ணை திருமணம் செய்யலாம். யுவஹபத் நஃப்ஸஹா லின்னபி இன் அராதன் நபியு ஐ யஸ்தன்கிஹஹா ஹாலிஸத்தன் லக மின் துனில் முஃமினீன். முஃமின்களுக்கு அந்த சட்டம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது ஒரு பெண் வந்து, நபியே நான் உங்களை மணக்க வேண்டும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மணந்து கொள்ள முடியும். அல்லாஹ் நபிக்கு கொடுத்த அற்புதங்கள். நபியவர்கள் அவர்களுடைய நோன்பு எங்களுடைய நோன்பை போல அல்ல. அந்த நோன்புக்கு அரபுல சொல்ற விசால் நோன்பு. விசால் என்றால், இன்றைக்கு காலையில் தஹஜ்ஜத்தில் சஹர் செய்தால் நாங்கள் மகரிபியுடைய நேரத்தில் இஃப்தார் செய்வோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் தான் நோன்பை திறப்பார்கள். தொடர்ச்சியான நோன்பு. இதை உலகத்தில் எந்த ஒரு முஃமினுக்கும் பின்பற்ற முடியாது. இப்படியாக அல் குர்ஆன் சுன்னாவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹஸாயிஸ்கள், பிரத்யேகமான சட்டங்கள். இரண்டாவது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டம். அதில் ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். அகீமுஸ் ஸலா, 82 இடங்கள், 32 இடங்களுக்கு மேலாக
ஜகாத்தோடு சேர்த்திருக்கிறான். குர்ஆன்ல 100 ஆயத் இருக்குது தொழுகையை பற்றி. 100 ஆயத். ஜகாத், ஆணும் ஜகாத் கொடுக்கணும். பெண்கள் செல்வந்தர்களாக இருந்தால் பெண்களும் ஜகாத் கொடுக்கணும். ஆணும் தொழணும், பெண்களும் தொழ வேண்டும். அகீமுஸ் ஸலா என்று அல்லாஹ் பொதுவாக சொன்னது போன்று வ அகிம்னஸ் ஸலா வ ஆதீனஸ் ஸகா, அந்த பெண்கள் ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும், அந்த பெண்கள் தொழவும் செய்ய வேண்டும். ஆணும் நோன்பு பிடிக்க வேண்டும், பெண்களும் நோன்பு பிடிக்க வேண்டும். ஒரு ஆணும் ஹஜ் செய்ய வேண்டும், ஒரு பெண்ணும் ஹஜ் செய்ய வேண்டும். ஒரு ஆணும் பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டுதான் அவர் போக வேண்டும். வகுல் லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். முஃமின்கள் ஆண்கள் அவர்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் பார்வைகளை கீழே தாழ்த்த வேண்டும். இதே சட்டத்தை அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்லியிருக்கிறான். வகுல் லில் முஃமினாத், நபியே முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க, அவர்களும் பார்வைகளை கீழே தாழ்த்த வேண்டும். பொதுவான சட்டம். லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. ஆண்களே, நீங்களும் உங்களுக்குள்ளால் யாரையும் நக்கலாக பேசிக்கொள்ள வேண்டாம், கிண்டல் செய்ய வேண்டாம், இழிவாக கருத வேண்டாம். பெண்களுக்கும் அதே சட்டம். இன்னல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டதிட்டங்களை அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. இரண்டாவது பகுதி. மூணாவது ஆண்களுக்கு மாத்திரம் உண்டான சட்டம். அதில் பெண்கள் வரமாட்டார்கள். ஆண்களுக்கு மாத்திரமான சட்டம். தொழுகையிலும் இருக்குது, ஹஜ்ஜில இருக்கிறது, ஜனாசாவுல இருக்கிறது, நிக்காஹ்ல இருக்கிறது, ஏனைய இபாதத்துக்கள்ல இருக்கிறது. ஆண்கள் தொழுவதாக இருந்தால் தலையை மூடித்தான் தொழணும். தொப்பி போடுறது ஃபர்து இல்லை, சுன்னத். தொப்பி சுன்னத். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இத்தஃபகல் ஃபுகஹா கதீமன் வ ஹதீஸன். ஒட்டுமொத்த அத்தனை ஃபுகஹாக்களும், மதுஹபுக்கு வெளியே உள்ளவர்களும் மதுஹபுக்கு வெளியால் உள்ளவர்கள் உள்ளால் உள்ளவர்கள் எல்லோருடைய கருத்தும் தொப்பி போடுவது சுன்னத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 30,000 தொழுகைக்கு மேல் தொழுதிருக்கிறார்கள். ஒரு தொழுகையிலையாவது நபி அவர்கள் தலையை திறந்து கொண்டு தொழுவது கிடையாது. ஹாசிரர் ராஸ், ஒரு தொழுகை இல்லை. இது நான் விளங்க சொல்கிறேன், தலைப்புக்கு வெளியுள்ள விஷயம்தான். அதனால் தொப்பி போடாதவங்கள குற்றவாளி அல்ல, அது ஃபர்ல சுன்னத். போடலாம் போடாமல் இருக்கலாம், சட்டத்தை சொல்கிறேன். ஹாசிரர் ராஸ், நபி அவர்கள் தொப்பி போடாமல் ஒரு தொழுகை தொழுதில்லை. நாங்கள் 13 வருஷமாக கேட்குறேன். அப்படி யாராவது இல்லை ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு தொழுகை தான் தொழுதார்கள் என்று கொண்டு வந்தால் சத்தியமாக இதுக்கு பின்னால் பிம்பரில் ஏறல. அப்படி இல்லை. ஒரே ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த தொப்பியை முன்னால் மக்கள் குரஸாகி போகிறாங்க. சுத்ரத்துல் முஸல்லி வைக்கணும். சுத்ரா இல்லாததனால போட்டிருந்த தொப்பியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலட்டி சுத்ராவுக்கு வச்சாங்க. ருப்பமா நஸஅ கலன் சுவத்தன். ஒரு தடவை. ஷேக் அல்பானி சொல்கிறார், அந்த ஹதீஸும் லஈஃபுன் ஜித்தன், மிக மிக பலகீனமான ஹதீஸ். உலமாக்க சொல்கிறாங்க அந்த ஹதீஸும் தொப்பி போட்டதுக்கு ஆதாரம். போட்ட தொப்பியை தானே கலட்டினேன், போட்ட தொப்பியை தான் கலட்டி வச்சேன். ஏன்னு சொன்ன தெரியுமா? ஆண்கள் அப்படி தொழுதா தொழுக கூடும்.
ஒரு ஆள் எலியால் உடுப்பில்ல, சின்னொரு டவலை போட்டிருக்கிறார், கமக்கட்டு நெஞ்சு பகுதியெல்லாம் விளங்குது, தொழுதால் தொழுக கூடும். ஒரு ஆணுடைய தொழுக, அவர் டி ஷர்ட் போட்டிருக்கிறார், ஷர்ட் போட்டிருக்கிறார், தொழுதால் தொழுக கூடும், பிரச்சனை அல்ல. ஆனால் பெண்களுக்கு அந்த சட்டம் இல்லை. ஆண்களுக்கு மட்டும் தொழுகையில் குறிப்பான சட்டம். சுஜூதில் ஆண்கள் கை வைக்கும் முறை வித்தியாசம், பெண்கள் வைக்கக்கூடிய முறை வித்தியாசம். இமாமுக்கு ஏதாவது பிழை ஏற்பட்டால் மஅ்மூமாக இருக்கும் ஆண்கள் சுபஹானல்லாஹ் தஸ்பீஹ் சொல்லணும், சுபஹானல்லாஹ்னு சொல்லணும். பெண்களுக்கு சத்தம் போட்டு சொல்லலாம். பெண் இமாமாக இருந்து தொழுவிச்சாலும், அந்த இடத்துல ஆண்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், திரை போடப்பட்டிருந்தாலும், பெண்களுக்கு பெண் தான் ஒரு முஅல்லிமா இமாமத் செய்வதாக இருந்தாலும், பிழை ஏற்பட்டாலும் தஸ்பீஹ் சொல்ல முடியாது, தஸ்வீக் செய்யணும், கையை லேசா தட்டி காட்டணும். சட்டத்தில் வித்தியாசம். ஆண்கள் 4 திருமணம் முடிக்கலாம். குர்ஆன்ல ஹதீஸ்ல அந்த பகுதி ஆண்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட சட்டங்கள். அதை அடுக்கி கொண்டு போகலாம், அது தலைப்புக்கு வெளியுள்ள விஷயம். 3வது சட்டம். 4வது பெண்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும் சட்டம். இதைத்தான் ஒவ்வொரு பெண்களும் கவனிக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி, பெண் உரிமையை பற்றி, பெண்களின் சுதந்திரங்களை பற்றி எழுதி தள்ளியவர்கள், பேசி கிழித்தவர்கள், இஸ்லாத்துடைய பெண்களின் சரியான உரிமைகளை, அடிப்படைகளை விளங்காதவர்கள், அது இந்தியாவை சேர்ந்த தஸ்லீமாவாக இருக்கட்டும், இலங்கையிலே பல இடங்களில் குரல் கொடுத்த பெண் உரிமையை பற்றி பேசி ஷரியத்துடைய சட்டங்களுக்கு எதிராக பேசியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மார்க்கம் தெரியாமல் பேசினார்கள், அடிப்படை சட்டங்கள் தெரியாமல் பேசினார்கள். ஒவ்வொரு பெண்களும் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கும் மரியாதையை விளங்கினால் அல்லாஹுக்கு வேற சுஜூது செய்வார்கள். உலகத்திலே பெண் உரிமையை சரியான முறையில் கொடுத்தது இஸ்லாம். கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் என்றால், பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் சட்டங்களை கட்டுப்பாடு என்ற பெயரின் மூலம் பெண்களுடைய உள்ளத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். இதை சரியாக விளங்கிக்கோங்க, மிக முக்கியமான விடயம். பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லிருக்கும் சட்டங்களை, மார்க்க விதிகளை எப்படி சொன்னார்கள்? இது உங்களுக்கு இஸ்லாம் போட்டிருக்கும் கட்டுப்பாடுகள், உங்களை இஸ்லாம் பிடிச்சிருக்கிறது, நெருக்கி இருக்கிறது, உங்களை நசுக்கி இருக்கிறது என்று தவறாக சொன்னார்கள். சில ஆண்களும் தவறாக புரிந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு 2-3 உதாரணங்களை சொல்றேன். யாரு பார்த்தாலும் தர்ஜுமாவல்ல, நீங்க எந்த லாங்குவேஜில் மொழியில தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும் குர்ஆனை குறைதான் சொல்லுவீங்க. ஏன்? குர்ஆன் சொல்லுது, வராசத்தில் பெண்களுக்கு 1, ஆண்களுக்கு 2. இஸ்லாம் சமத்துவமான மார்க்கம் என்றால், சரியான ஒரு மார்க்கம் என்றால் 1 2க்கும் 1 வச்சிருக்கணும், அல்லது 2 பேருக்கும் 2 வச்சிருக்கணும். ஆண்கள் சம்பாதிச்சு கொள்ளலாம், வெளியே போகலாம், பெண்களுக்கு சம்பாதிக்க கஷ்டம், அதனால் பெண்களுக்கு 2 பங்கு தான் வந்திக்கணும். அப்படித்தானே யோசிக்கலாம். ஆனால் ஏன் இஸ்லாம் அந்த சட்டத்தை சொல்லியிருக்கிறது? வராசத்தில் பெண்களுக்கு 1, ஆண்களுக்கு 2. விளக்கம் என்னண்டா, ஒரு பெண் திருமணம் முடிக்கும் வரைக்கும் 18 வயதுக்கு பின்னால் பெரியவர் தான் 26 திருமணம் முடிக்கிறார். ஒரு பெண் 30 வயதில் திருமணம் முடிக்கிறார் என்றால் அவர் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை, பெற்றோருடைய செலவுக்கு கீழே அவள் வந்து விடுவாள்.
எப்பொழுது திருமணம் முடித்து கணவனுக்கு கீழால வாராரோ கணவன் செலவு கொடுப்பது வாஜிப். நஃபகா சுகுனா தங்குமிடம் நஃபகா கொடுப்பது வாஜிப். அதனால பெண் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. திருமணத்துக்கு முன்னால் தன்னுடைய தந்தையுடைய செலவுல இருப்பாள், திருமணத்திற்கு பின்னால் கணவனுடைய செலவுல இருப்பாள். அதனால வராசத்தில் உண்டு. இப்ப சரியா? ஒரு ஆண் சம்பாதிக்கணும், பெண்ணுக்கு கொடுக்கணும், குழந்தைகளை கவனிக்கணும், பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அவனுக்கு தலைக்கு மேல செலவு. அதனால வராசத்தில் 2. இப்ப விளங்குதா? இல்ல ஆண்களுக்கு 4 திருமணம் செய்ய முடியுமாக இருந்தால் பெண்களாகிய எங்களுக்கும் 4 திருமணம் என்றுதானே வந்திருக்கணும். இதெல்லாம் பேசப்பட்டது. நிறைய பெண்கள் இதில் இஸ்லாத்தை பிழையாக விளங்கி கொண்டார்கள். அதனால சொல்றேன், ஒரு பெண் 4 திருமணம் முடித்தால் அவளுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தை எந்த கணவனுடைய குழந்தை என்று எடுக்க முடியாது. அதனால தான் இத்தாவுடைய சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது. கணவன் மரணித்தால் ஏன் இத்தா இருக்க வேண்டும்? இத்தாவுடைய நோக்கம் என்ன? ஃபுகஹாக்கள் எழுதுவார்கள், இஸ்திப்ராஉர் ரஹம், கற்பத்தை சோதிக்கும் காலம். 4 மாதத்தில் 4 மாதமாக இருந்து இவருடைய கற்பு பரிசோதிக்கப்படுகிறது. அதனால தான் இத்தாவில் இருக்கும். இன்றைக்கு இத்தாவில் போயிட்டா நாளைக்கு அவ ஹம்லான குழந்தையை பெற்றெடுத்தா அவருடைய இத்தா காலம் 1 நாள் தான். இந்த 2 சட்டமும் சொல்லுது அவளுடைய கற்பை பரிசோதிக்கத்தான் இத்தா. அப்ப 4 திருமணம் முடிச்சா குழந்தையில பிரச்சனை வருமா இல்லையா? அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால தான் பெண்கள் தொழும் பொழுது மணிக்கட்டும் அவளுடைய முகத்தையும் தவிர எல்லா உறுப்புகளையும் மறைப்பது வாஜிப். கால் மறைக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல விளங்கணும், பெண்களாகிய எங்களுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது? தாய்மார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை முடித்து பெண்களோடு வாழ்ந்துவிட்டு இஸ்லாத்தில பெண்களுடைய சட்டங்களை சொன்னார்கள். இப்படித்தான் ஒரு பெண் வாழ வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்க தெரியுமா? புள்ள பிறந்ததிலிருந்து கபருக்கு போகும் வரைக்கும் பெண்களுடைய சட்டங்கள் வித்தியாசம். அகீகாவுல ஆட்டுடைய எண்ணிக்கையில வித்தியாசம், ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம். ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீருக்கும் பெண் குழந்தையுடைய சிறுநீருக்கும் வித்தியாசம். பாலை மாத்திரம் உணவாக உட்கொள்ளக்கூடிய 2 வயதை தாண்டாத ஒரு குழந்தையின் சிறுநீர் ஆண் குழந்தையாக இருந்தால் பிரஷில் மா, அந்த சிறுநீருக்கு மேலால் தண்ணீரை தெளித்தால் போதும். 2 வயதை தாண்டாத பாலை மாத்திரம், தாய்ப்பாலை மாத்திரம் உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு சிறு குழந்தையின் சிறுநீர், அது ஆண் குழந்தையாக இருந்தால் தண்ணீரை தெளித்து விட்டால் போதும். அதே நேரத்தில் 2 வயதை தாண்டாத தாய்ப்பாலை மாத்திரம் உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பெண் குழந்தையுடைய சிறுநீர் என்றால் அதை தண்ணீர் ஊற்றி கழுகப்பட வேண்டும். அங்கிருந்து வித்தியாசம் வருகிறது. ஜனாசாவாக வைத்தால், ஜனாசா மஸ்ஜிதிலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் ஜனாசாவுடைய தொழுகையை இமாம் நடுவில் இருந்து தொழுவிப்பார். இமாம் நிக்கணும் ஜனாசாவுடைய நடுவுல. ஆண் ஜனாசாவாக இருந்தால் நெஞ்சி பகுதி தலைக்கு வாஷாக நிற்பார். சட்டத்தில் வித்தியாசம். ஏன் இவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லுதென்றால், பெண்களை சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் ஒரு கட்டுப்பாடை போட்டிருக்கிறான். பொறுமதியான சாமானுக்குத்தான் பாதுகாப்பு கூட. அது நான் சொல்லி நீங்க அறிய வேண்டிய தேவையில்லை. செங்கலை கொண்டு வந்து வீடு கட்ட முன்னால போடப்பட்டு
பிளக்கல்ல போடப்பட்டிருக்குது. யாரும் மழை பெஞ்சா வீட்டில் உடுப்பெடுக்கிற மாதிரி ஓடி போய்த்து பிளக்கல் எல்லாம் கொண்டு வைக்கிறா. அது மழைக்கு நலையும், வெயிலுக்கு காயும், நாய்களும் மலத்தை விட்டுட்டு போகும். கல், அதை விட பாரம் குறைஞ்ச கல், சின்ன கல், அதுவும் மாணிக்க கல், மாணிக்கம். அதை ஒரு பேப்பரில் சுற்றி, ஒரு ஈயத்தாளில் சுற்றி, அதை வீட்டில் பெருமதியான ரூமில் உடைக்க முடியாத ஒரு லொக்கரில் அதை போட்டு வச்சிருக்கிறோம். அதனுடைய பெருமதி வேறு. பாரத்துக்குத்தான் பெருமதி இருக்கும் என்றால் மாணிக்கமெல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். இதே போல ஒரு பெண்ணுடைய பெருமதி வேற. ஒரு இஸ்லாம் பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. முதலாவது தாய்மார்களே, சகோதரர்களே, முதலாவது இதை கல்வி கெடுப்போம். எங்களுக்கு இஸ்லாம் கஷ்டப்படுத்தில்ல, எங்களை பொறுமதியா பார்த்தீங்க. நாங்க ஆண்களை விட பெருமதி, பெண்களை விட ஆண்களை விட பெண்கள் பெருமதி. நான் அதற்கு ஆதாரங்கள் சொல்லிக் கொண்டு போனால் மிச்ச நேரம் போகும். சென்ற பயான்ல சில நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் அதை கேட்டிருப்பீங்க. நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுடைய ஹிதுமத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். அல்லாஹ் கொடுத்தான் பொம்பளை பிள்ளை. நீண்ட சரித்திரம். நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரம் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், ஆம்பளை புள்ள கிடைச்சா மஸ்ஜிதுக்கு ஹிதுமத்துக்காக வேண்டி கொடுப்பேன். கிடைச்சது பொம்பளை புள்ள. பெரிய கேட்டது கிடைக்கலையே. அல்லாஹ் ஒரு தட்டோண்டு தட்டிட்டு போனான். எப்படி சொன்னான்? வலைஸல் ஸகரு கல் உன்ஸா. தந்தத்தை எடுத்துக்கோங்க, பொம்புளை புள்ள என்பது ஆம்புளை புள்ள மாதிரி அல்ல. அவ்வளவுதான். வலைஸல் ஸகர் கல் உன்ஸா. ஆம்புளை புள்ள என்பது பொம்புளை மாதிரி அல்ல, எடுத்துக்கோங்க. அதில் பிறந்ததுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். நபி அல்ல, அலைஹிஸ்ஸலாம் என்கிறோம். வல்குர் ஃபில் கிதாபி மரியம். வேதத்தில் மரியமை பற்றி படியுங்கள். அல்லாஹ் சொல்றான், மரியமை படியுங்க. யாருண்டு? அவருக்கு பிறந்ததான் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சிறு வயதில் 4 பேர் கதைத்தார்கள், மடியிலே பேசினார்கள். அதில் ஒருவர் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மரியம் என்ற பெயரில் அல்லாஹ் சூராவை இறக்கி வைத்திருக்கிறான். சூரா மரியம். பொம்பளை பிள்ளையாக பிறந்ததனால தான் அதனுடைய பரக்கத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்களை விட பெண்கள் பெருமதி. நாங்க எங்களை பெருமதியாக பார்க்கல. தாய்மார்களே, சகோதரர்களே, தாய்மை என்பதற்கு இஸ்லாம் பெரிய ஒரு இடம் கொடுத்திருக்கிறது. தாய்மை. நான் மாணவர்களுக்கு சும்மா ஜோக்குக்கு சொல்றேன். ஜோக்குக்கு அவங்களுக்கு சொல்லுவோம், எங்கேயுமே ஆம்பளையை வச்சு பேசுறல, பெண்ணை வச்சு தான் பேசுறது. தாய் தாய் என்பதற்கு கீழால் நிறைய பேச்சுகள் பேசப்படும். இமாம் புகாரி உருவாகுவதற்கு காரணம் தாய். இமாமுனா ஷாஃபியின் அடிப்படை தாய். இமாம் அபு ஹாத்தம் ராசி ஒரு ஹதீஸ் சஹீஹா பலகீனமானதா இல்லையா என்று பார்க்கக்கூடிய அஸ்மாஉர் ரிஜால் உடைய மிகப்பெரிய கிதாபை எழுதினவர் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபு ஹாத்தம் ராசி அவர்கள் உருவாகுவதற்கு தாய் தான் காரணம். இல்ம படிச்ச போக்குள்ள ரொட்டியை சுட்டு கொடுத்தாராம். ஹாத்தம், இதுதான் உன்னோட சாப்பாடு இல்முக்கு. மகன் கேட்டான், உம்மா ரொட்டியை சுட்டு தந்திருக்கிறீங்களே, எதில் தொட்டு தின்ன? உம்மா சொன்னான், தஜல்லா நதியுடைய ஆற்றில் தண்ணீர் ஓடுது, அதில் தொட்டு சாப்பிடுண்டா.
அதில் உருவானவர் தான் இமாம் அபு ஹாத்தம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய அஸ்மாவுர் ரிஜால பெறட்டாம ஒரு ஹதீஸ் சஹீஹா தஈஃபான்னு பார்க்கவே இல்லை. அடிப்படை தாய்மார்கள். ஒருவருடைய பள்ளிக்கூடம் முதலாவது தாயுடைய மடி. அதனால பெண்கள் சீரானால் ஒரு சமூகமே சீராகிவிடும். அதில் மிகப்பெரிய ஒரு பகுதி தான் தாய்மார்களே, சகோதரர்களே, பெண்கள் சுவர்க்கம் போகணும். ஏன் அப்படி சொன்னண்டா, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பிரயாணம் மேற்கொண்டார்கள். சுவர்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், அங்குள்ள அதாபுகளை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ஆண்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை செய்தார்கள், பெண்களுக்கு செய்ய வேண்டிய பயானை சொன்னார்கள். பெண்களுக்கு சொன்னார்கள், நான் மிஅராஜுடைய பிரயாணம் போனேன், அதிகமான பெண்களைத்தான் நரகத்தில் பார்த்தேன். பெண்களுக்கு ரோஷம் ஏற்பட்டது, கவலை ஏற்பட்டது. ஒரு பெண் எழும்பி கேட்டால், யா ரசூலல்லாஹ், ஏன் பெண்களை அதிகமாக பார்த்தீர்கள்? நரகத்திற்கு ஏன் பெண்கள் அதிகமாக போனார்கள்? இதற்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய காரணம் இருக்குது, பிரதானமான 2 காரணம் இங்கு. ஒவ்வொரு பெண்களும் நியத்து வைங்க, இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அந்த 2ஐயும் தவிர்த்து கொள்வோம், சுவர்க்கம் போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் ஏன் அதிகமாக நரகத்திற்கு போனார்கள் என்றால், துக்ஸிருனல் லஅன, பெண்கள் இருக்கும் ஒரு தன்மை, எடுத்ததுக்கெல்லாம் பதுவா செய்வார்கள், லானத்து செய்வார்கள், குழந்தைகளை திட்டுவார்கள், கணவனை திட்டுவா, அவளுக்கே பதுவா செய்து கொள்வா, பக்கத்து வீட்டு பெண்களை திட்டுவா. சில பெண்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இல்லாண்டா உங்களுக்கு விளங்கும், என்ன சார் நடந்தா நாங்கள் மௌத்தா போனால் நல்லம். பெண்கள் அதிகமாக பதுவா செய்வார்கள். ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போமா தாய்மார்களே, என் வாழ்க்கையில் எந்த சோதனை, எந்த நெருக்கடி, கழுத்து போற கட்டம் வருகிறது, குஃப்ரியத்தான வார்த்தை பேசவானோம், பதுவா செய்ய மாட்டோம். முதலாவது. 2வது, பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போன காரணம் கணவனுக்கு மாற்றம் செய்வது. இதுதான் ஆகப்பெரிய ஒரு பகுதி. பெற்றோருக்கு கீழால் இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு வழிபட வேண்டும். அவர்களுடைய கைமாறி கணவனுக்கு கீழால் வந்தால் கணவனுக்கு ஒவ்வொரு பெண்களும் கட்டுப்பட்டே ஆகணும். ஷரியத் சொல்லுது, பாவமான விடயங்களை ஏவாமல் இருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்படவே வேண்டும். கணவன் யாராக இருந்தாலும் சரி, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதே. உலகத்தில் அதிகமான, குறிப்பாக எங்களுடைய நாட்டில் அதிகமான தலாக்குடைய விவகாரம், இதனுடைய பின்னணியை எடுத்து பார்த்தால் கணவனோடு ஈக்குவல், கணவனோடு இவர் மிக்ஸ் பண்ண போறார். சட்டங்கள் தெரியாது, கணவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவது கூடாது, மார்க்கத்தில் தடை. எத்தனை பெண்கள் கணவனுடைய பெயரை சொல்லி பேசுறாங்க. கணவனுடைய, என்னுடைய பெயரோடு கணவனுடைய பெயரை எழுத முடியாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். என்னுடைய பெயரும் என்னுடைய தந்தையுடைய பெயரும் தான் நாங்கள் எழுதப்படணும். உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். உங்களுடைய பெயரோடு வாப்பட பெயரை கூப்பிடுவது தான் அல்லாஹ்விடத்தில் மிக நீதமானது, குர்ஆன் சொல்லுது. கணவனுடைய பெயரை சேர்த்து எழுத முடியாது. அவரை தரைக்குறைவாக பேச முடியாது. மார்க்கம் தெரிந்த, ஷரியத் தெரிஞ்ச ஒரு கணவன் ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால், மார்க்கம் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாத ஒன்றை சொன்னால்,
அதற்கு மாற்றம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் இல்லாத ஒரு விடயத்தை சொன்னால் கட்டுப்பட்டே ஆகணும். இதில் தான் அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்லையும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. ஒரு ஆச்சரியமான செய்தி நடக்கிறது. சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டக கூட்டம் ஒன்று அப்படியே வருது. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூது செய்து. சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒட்டக கூட்டம் சுஜூது செய்தா? அப்படியாக இருந்தால் அஹக்கு மின்ஹா, ஒட்டகங்களை விட நாங்கள் உங்களுக்கு சுஜூது செய்கிறது ஏற்றமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மஹ்லூக் இன்னொரு மஹ்லூக்குக்கு சுஜூது செய்ய முடியாது. சுஜூது என்பது, இன்ஹினா என்பது, தலையை சாய்ப்பது என்பது ரப்புக்கு மாத்திரம்தான். அப்படி உலகத்தில் யாராவது ஒருவருக்கு சுஜூது செய்யும்படி நான் ஏவுவதாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிக்கும் சொல்லுவேன், உண்ட கணவனுக்கு சுஜூது செய்யும்படி. எப்படி இடம்? அல்லாஹ்வுடைய இடம் சுஜூத். அப்படி சுஜூது செய்ய நான் ஏவுவதாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிக்கும் சொல்லுவேன், உண்ட கணவனுக்கு சுஜூது செய்யும்படி. இது கங்களை இத்தாத்தொண்டு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக பெண்கள் நரகத்துக்கு போகிறாங்க தானே, ஆனால் அதே பெண்களுக்கு ஷார்ட்கட் போட்டு சுவர்க்கம் போகிடும். கியூவில் நிற்க வேண்டிய தேவையில்லை. சில விஐபிகளுக்கு பல கியூ இருக்கும். பெட்ரோல் கியூவில் நாள் கணக்கில் இருந்த சிலவங்களோட வீட்டுக்கே பெட்ரோல் போனேன். ஏதோ ஒரு வகையில் விஐபி பணம் கொடுத்திருக்கேலும், பகா கொடுத்திருக்கேலும், தெரிஞ்சாய்க்கேலும். உண்மையில் சொல்ல போனால் எங்களுக்கும் புத்தகத்துலேருந்து பெட்ரோல் வந்துச்சு. ஒருத்தர் சொன்ன, ஹசரத் 15 லிட்டர் பெட்ரோல் வருது, எடுத்துக்கோங்க. யாருக்கும் கிடைக்கும். உதாரணமா இப்போ 2 நாள் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஹவரில் அவருக்கு கிடைக்குது. இவ்வளவு கட்டங்களை தாண்டி சுவர்க்கம் போகிற பெண்களுக்கு ஷார்ட்கட்டில் போயிடும். இதுதான் இன்றைய பயானில் பெண்களாகிய நீங்கள் நியத்து வைத்து வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பகுதி. அது என்ன ஷார்ட் வழி? அது ஏற்கனவே 2 செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த 2 எட் பண்ணி தவறாமல் செஞ்சு கொண்டு போனால் சுவர்க்கம் அப்படி இப்படி அல்ல. விஐபிக்கு விஐபி என்ட்ரன்ஸில் மட்டும்தான் போயிடும், லோக்கலில் போயில தானே. ஆனால் இவர்களுக்கு அப்படி இல்லை. சுவர்க்கத்துக்கு 8 வாயில் இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்களை போட்டு, உங்களுக்கு எதில் புகையிலும் அதில் போகும். 8 வாயிலும் திறந்து கொடுக்கப்படும். எங்களோட மனைவிமார்களை அப்படியான கூட்டத்தில் சேர்ப்போமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் உறுதியாக நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். முதலாவது என்ன? இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஏற்கனவே உள்ளது கவனிச்சுக்கிறோம். நேரத்துக்கு 5 நேரம் பெண்கள் தொழுதால், மாதத்தில் 6-7 நாட்கள் தொழாத நாட்கள் வரும். பிள்ளை பிறந்தால் விலாதத்துடைய அந்த நாட்கள் வரும். தொழ தேவையில்லாத நாட்களை விடுவோம். தொழ ஏழுமான நாட்களில் நேரத்திற்கு 5 நேரம் பேணுதலாக தொழுதால், அது ஏற்கனவே உள்ளது, அதை சரி பண்ணுறது. அப்படி தொழுகிறது, நேரத்துக்கு தொழுவது. இன்றைய ஹுத்பாவில் ஞாபகப்படுத்தினேன். ஒரு குமரு புள்ள புதிய பொண்ணை திருமணம் முடித்து கொடுக்கறதுன்ற புதிய வாழ்க்கை தானே. இன்றைக்கு நானும் தான், நீங்களும் தான், எந்த குடும்பத்திலிருந்தான், நம்மளோட குடும்பத்திலிருந்தான். தவறு செய்யக்கூடிய மிகப்பெரிய இடம். இன்றைக்கு அப்படி பழக்கமாகிட்டு, நாளை கசருக்கு ரெஜிஸ்டர்ண்டா இன்றைக்கு எஷாவுக்கு பிறகு அல்லது மகரவிக்கு பிறகு மறுதோண்டி போட ஆரம்பிக்கிறேன். உட்கார வச்சு மறுதோண்டி போட்டால் அடுத்த நாள் பகல் வரைக்கும் கலட்டேலா. நாளைக்கு புதிய வாழ்க்கையில் போக வேண்டிய பெண், மகரிபி இல்லை, இஷா இல்லை, சுபஹ் இல்லை, துஹர் இல்லை, அசர், நீ அன்றைய நாள் என்னமோ தெரியா, தொழுகை இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான்.
ஜனாசா விழுந்தாலும் கலாவாகிறது தொழுகை. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்னு ஓதிட்டு போங்கோ. அப்படி சொல்லி சொல்லி அவனுக்கு துஹர் இல்லை. ஜனாசா அடக்கும் வரைக்கும் ஜனாசா வீட்டில் தொழுகை இல்லை. இதை மாற்றுவோம். இதை ட்ரிப் போனா, கல்வி சுற்றுலா, ஸ்கூல் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், நண்பர்களோட ட்ரிப் போனா தொழுகை இல்லை. எங்க போனாலும் 5 நேர தொழுகைய பேணுதலாக நியத்து வச்சா, சரியா நியத்து வச்சா அல்லாஹ் அப்படியான இடங்கள்ல மாட்ட வச்ச மாட்டான். அல்லாஹ் அனுகூலத்தை ஏற்படுத்துவான். என்னையாவது ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு தருவான். நேற்று வைப்போமா இன்ஷா அல்லாஹ். 5 நேர தொழுகைய ஒரு பெண் பேணுதலாக தொழுதாள். வசாமத் ஷஹ்ரஹா, இது வருஷத்துக்கு ஒருக்க தானே. அதுலேயும் ஏழாத காலங்கள் மென்சஸுடைய காலத்தை நோன்பு பிடிக்க தேவையே இல்லை. எஞ்சிய நோன்புகளை சரியாக ஃபர்தான நோன்பை பிடித்தால் தயவு செய்து மாற்றுங்க அந்த நிலைமையை. ரமலானில் நோன்பு பெருநாளண்டு ராவு வரைக்கும் பேச்சஸ் பண்ணுற, சாமான வாங்குகிற, பட்ட பகலில் பெரிய ஒரு மோலுக்கு போய்த்து உடுப்பை வாங்கி டயர்டாகி சாப்பிட்ற இஸ்காஃபையும் போட்டுக்கொண்டு தயவு செய்து ஒரு வேலை செய்யுங்கோ. இஸ்காஃபை போட்டு நீங்கள் இருந்தால் வாரவன் போகிறவன் பஸ்ஸில் போகிறவன் எல்லாம் பார் ஒரு முஸ்லீம் நோன்பு பிடிச்சாமல் இருக்கிறான்னு வீடியோ பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் இஸ்காஃபை கலட்டிட்டு அந்நியவனை போல இன்னும் பிரச்சனை முடிஞ்சு. அப்போ எங்களோட ஃபோட்டோ யாரும் அடிக்க மாட்டாங்களே. ஏன் இப்படி உண்டு? ரமலான்ல பெண்கள் ரமலானில் நோன்பு பிடித்தால் வசாமத் ஷஹ்ரஹா. அடுத்தது கணவனுக்கு கட்டுப்பட்டால். கணவனுக்கு அங்கல பேச்சில்லை. உங்களுக்கு சட்டங்கள் தெரியுமோ தெரிய தாய்மார்களே, எவ்வளவு கடுமையான சட்டம் உண்டா சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட கணவரும் ஒரு அறையில் தங்குறீங்க. அடுத்த சிவரில் உங்களோட வாப்பா உம்மை இருக்கிறாங்க. ஒரு சிவர் தான். வாப்பா மௌத்து அல்லது உம்மா மௌத்து. அடுத்த சிவருக்கு அங்கே இருக்கிற உம்மா அல்லது வாப்பா மௌத்து. கணவர் பெட்டாவு பைத்திருக்கிறார் பஜாருக்கு அல்லது வெளியூர் பைத்திருக்கிறார். சட்டம் என்ன தெரியுமா? கணவனுடைய அனுமதி இல்லாமல் உம்மட ஜனாசாவுக்கு புகையலாம். இத்தன் சட்டம். ஒரு சிவராய் கேளும். ஒரு சிவரா பஜாரில் சுத்திட்டு வர இவருக்கு தெரியுங்க போறாண்டு. சர்வசாதாரணமாக நடக்குது. அவட்ட காடிக்குது, சல்லிக்குது, போட்டு எடுப்பா. அவக்கு தேவையான, நான் இங்கே சொல்லல பொதுவாக சொல்கிறேன், அவக்கு தேவையான ஆட்டா டிரைவர் மாதிரி இருக்குது, கோல் பண்ணா வருவா, எல்லாம் நடக்கும். கணவனுக்கு தெரியா எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். சட்டம் ஒரு சிவருக்கு பக்கத்திலே இருக்கும். பாப்பா உம்மா மரணித்தாலும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது. இப்னு அபி துன்யாவுல இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், மர்ஃபூஆன ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியுடைய காலத்தில் ஒருவர் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், வாப்ப சுகம் இல்லாமல் இருக்கிறா, வாப்பவை நோய் விசாரிக்க போகவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு போட்டு சொன்னாங்க, என்கிட்ட கேட்குறேன், உங்களோட வாப்பவை சுகம் இல்லாமைக்க பார்க்க போகிறதுக்கு என்கிட்ட கேட்குறேன், கணவன்கிட்ட கேளு. யா ரசூலல்லாஹ், கணவன் அனுமதி தாரார் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவனுக்கு கட்டுப்படு. அப்படின்னா என்ன? போகாத. அனுப்பிட்டான். மர்ஃபூஆன ரிவாயத் இப்னு அபி துன்யாவில் இருக்குது, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு பின்னால், மிச்சம் காலம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு பின்னால் அதே பெண் வாரா. யா ரசூலல்லாஹ், வந்து அழுதா, வாப்பா மௌத்தாகிட்டார், வாப்பா நோய் விசாரிக்க போகல, கணவன் அனுமதி தரல, வாப்பா மௌத்தாகிட்டார், ஜனாசாவுக்கு போகவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனிடத்தில் கேளு. யா ரசூலல்லாஹ், கணவன் அனுமதி தாரார் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொன்னாங்க, எனக்கு இப்போ வஹி வந்தது, கணவனுக்கு நீ கட்டுப்பட்டதனால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவதாக வஹி வந்துச்சுண்டான். மர்ஃபூஆ ரிவாயத்தி. அவர் அனுமதி கொடுக்கல இல்லையோ, அது அவருக்கும் அல்லாஹுக்கும் உள்ள விஷயம். அது தவறோ பிழையோ, இவர் கணவனுக்கு கட்டுப்படு.
ஒவ்வொரு பெண்களும் இதை உள்ளத்தில் எடுங்கள். கணவனை மதிக்கிறது, அவருடைய பேச்சை கேட்கிறது, அவர் விரும்புவது போன்று நாங்கள் நடந்து கொள்வது, மார்க்கத்துக்கு முரணாக செஞ்சா வேற. இவ்வளவு பெரிய ஒரு அந்த சுவர்க்கத்துக்கு போகலாம் இந்த வழியால். மூணாவது கணவனு கட்டுப்படுறது. நாலாவது வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், ஒரு பெண் நல்ல பெண் என்பதற்கு குர்ஆனில் எங்கேயும் நிறைய தொழக்கூடியவள், நிறைய ஹஜ்ஜி செய்யக்கூடியவள், நிறைய நோன்பு பிடிக்கக்கூடியவள் என்று சொல்லல. குர்ஆனில் 3 இடத்துல நல்ல பெண்ணுக்கு அல்லாஹ் சொல்ற வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மானத்தை பாதுகாத்து கொண்ட பெண். ஃபஸ்ஸாலிஹாத் கானிதாத் ஹாஃபிஸாத்துல் லில் கைப் பிமா ஹஃபிஸல்லாஹ், கணவன் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் எதை பாதுகாக்க சொன்னானோ அதை பாதுகாக்கிற பெண் தான் சாலிஹான பெண். சாலிஹான பெண்ணுக்கு அர்த்தம் வேற எந்த ஆண்களோடையும் தொடர்பு இல்லை. இந்த நாளையும் செஞ்சா, இவர் மரணிச்சா இவளுக்கு சொல்லப்படும் கீல லஹா உத்ஹிலில் ஜன்னah மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷித்தி, சுவர்க்கத்திலே நுழைந்து கொள். சுவர்க்கத்துக்கு 8 வாயல் இருக்கிறது, எந்த வாயலால் உனக்கு போக விருப்பமோ அந்த வாயலால் அப்போன்று அல்லாஹ் சொல்லுவான். தாய்மார்களே, சகோதரர்களே, நியத்து வையுங்கள், இந்த நாளையும் என்ற வாழ்க்கையில் இன்றிலிருந்து நான் செய்ய முற்படுவேன். நீங்கள் உண்மையாக நியத்து வைங்க, அல்லாஹ் அனுகூலங்களை ஏற்படுத்துவான், இம்கானியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே கணவனை மதிக்கிறது, கட்டுப்படுறது, குழந்தைகளை சாலிஹானவர்களாக வளர்ப்பது. தாய்மார்களே, சகோதரர்களே, குறுகிய வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, எதையும் செய்து யாருக்கும் எதையும் உடுத்து நாங்கள் அழகு காட்ட வேண்டிய தேவையில்லை. கணவனை நாங்கள் பரிபூர்ணப்படுத்துவோம், அவரை திருப்திப்படுத்த செய்வோம், வாழ்க்கையை மாற்றுவோம், நல்லொரு வாழ்க்கைக்கு நாங்கள் சென்றுவோம். பேணுதலான தொழுகை, சாதாரண ஸ்கூலில் ஒரு மீட்டிங்காக தொழுகை கலா, சின்னொரு காரியம். எங்களுக்கு ஸ்கூல் மீட்டிங்கை விட பல கோடி மடங்கு எங்களுக்கு தொழுகை வருமதி. திருமண வீட்டை விட எங்களுக்கு கோடி தொழுகை பொறுமதி. இதை உள்ளத்துக்கு எடுத்தா நாங்கள் கவனமாக இருப்போம். அதனால் தாய்மார்களே, சகோதரர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு மஹல்லா, அல்லாஹு தாலா இந்த இடத்தை கபூல் செஞ்சிருக்கிறான். அதனால் பெண்கள் இந்த நேரத்தில் என்னிடத்தில் சிலவங்க கேட்டாங்க, இஷாவுக்கு பிறகு பயானுக்கு போகிறீங்க, லேடிஸ் பயானா இஷாவுக்கு பிறகு அப்படின்றாங்க. மாஷா அல்லாஹ், இந்த சின்ன வட்டத்துள்ளுக்கு ஒரு ஹிஃபுல் மதரசா, ஒரு பெண்கள், இப்படி ஒரு சூழல் என்றால் இது உண்மையிலே அல்லாஹுடைய ஒரு தௌஃபீக். இடத்தை பாதுகாத்து கொள்வோம், குழந்தைகளை பாதுகாக்குவோம், தாய்மார்கள் நல்லவர்களாக மாறுவோம். திருமணம் முடிச்ச இருக்கக்கூடிய யுவதிகள் உங்களோட புதிய வாழ்க்கைக்கு போகும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் போவோம். எங்களால் முடிச்சிட்டோம், கணவருக்கு தொழுகை இல்லை, நாங்கள் தொழுகையாளியாக அவரை ஆக்க முடியும். இப்படியான ஒரு பெண். அதனால தான் திருமணத்துடைய விஷயத்தில் சொல்லுவாங்க, ஆண்களை விட பெண்கள் 4 விஷயத்தில் கூடியிருக்கணும், இன்னும் 4 விஷயங்களில் ஆண்கள் கூடியிருக்கணும். ஆண்களை விட பெண்கள் கூடியிருக்கக்கூடிய 4 விஷயங்களில் ஒன்று தான் ஆணை விட பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கணும். அப்போ தான் லைஃப் சரியாக போகும். இவர் கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் வெளிநாட்டில் அண்டா குழந்தைகள் வளர்க்க போகிற பொம்புல வரும்பொழுது தூள்காரனாக மாற்ற மேலும், மஸ்ஜிதில் பாட்டை மதரசாவில் உட்கார வச்சே மேலும். இது ஒரு பெண்ணுடைய கையில் தான் நீங்க. அதனால தான் பெண்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருக்கணும். நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடலை, இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் கபூல் செய்வானாக. வந்த நோக்கத்தில் பரிபூர்ண வெற்றியை தந்தருள்வானாக. சாலிஹான நல்ல மக்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் மாற்றி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا
وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், கிருபை உள்ளவனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் அனைவர்களையும் மன்னித்தருள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய எஜமான். யா அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் உன்னுடைய அடிமைகள். யா அல்லாஹ், ஒன்றும் தெரியாதவர்கள். யா அல்லாஹ், நிமிடத்துக்கு நிமிடம் பாவம் செய்யக்கூடிய மக்கள். யா அல்லாஹ், எங்களுடைய கேள்வியும் பார்வையும் சிந்தனையும் நடத்தையும் பாவமாகவே இருக்குது. யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் மன்னித்து விடு. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் எங்களை துப்புரவாக்கி விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதோ உன்னுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்தோம். யா அல்லாஹ், அதென்றும் எங்களுக்கு பேச தெரியாது. யா அல்லாஹ், கேட்க தெரியாதவர்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மார்க்கத்தை விளக்கம் இல்லாதவர்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ விளங்கப்படுத்துவாயாக. குறிப்பாக எங்களுடைய பெண்களை நீ பாதுகாத்தருள்வாயாக, நல்ல அஹ்லாக்கை கொடுத்தருள்வாயாக, நல்ல பெண்களாக மாற்றி அருள்வாயாக. குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியையும் ஒற்றுமையும் தந்தருள்வாயாக. நிறைய கணவன்மார்கள் யா அல்லாஹ் குடும்பங்களாக பிரிந்து வாழ்கிறார்கள். யா அல்லாஹ், குழந்தைகள் பராமுகமற்றவர்களாக வாழ்கிறார்கள். யா அல்லாஹ், சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களை யா அல்லாஹ் நீ சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வாயாக. எங்களிடத்தில் மாற்றம் வருவதற்கு ஆசை இருக்குது. யா அல்லாஹ், எங்களுடைய நஃப்சானியத்தும் ஷைத்தானியத்தும் விடுதில்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வருவாயாக. நாங்கள் மாறணும். யா அல்லாஹ், எங்களிடத்தில் நல்ல செயல்கள் வரணும். யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய கபருடைய அதாபை எங்களால் தாங்க முடியாது. யா அல்லாஹ், பயங்கரமான ஒரு சோதனையுடைய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக. அவர்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்குவாயாக. உலகத்திலே தலை சிறந்தவர்களாக வாழ்வதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் காரணம். யா அல்லாஹ், அந்த பெற்றோர்களை கபூல் செய்வாயாக. அவர்களுக்கு சுருக்கத்திலே பதவிகளை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களால் அவர்களை பார்க்க முடியாது. யா அல்லாஹ், கியாமத்துடைய நாளையே பெற்றோர்களை எங்களையும் சேர்த்து விடுவாயாக. எந்தெந்த பெற்றோர்கள் உலகத்திலே ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை சாலியான குழந்தைகளாக ஆக்கி தந்தருள்வாயாக. எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்கள் யாராலும் வழிகெடுத்தப்படாமல் நீ அந்த குழந்தைகளை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் நீயே பொறுப்படுப்பாயாக. அவர்களை சாலிஹாக நீ வளர்த்து விடுவாயா. யா அல்லாஹ், எத்தனையோ மனைவி மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், நடக்க முடியாதவர்கள், பிடிக்க முடியாதவர்கள், எத்தனையோ பெண்கள் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த நோயாளியான பெண்களை நீ கபூல் செய்வாயாக. நோய்களை குணப்படுத்துவாயாக. உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. எங்களுக்காக சமைக்கிறார்கள், எங்களுக்காக நிறைய உதவிகள் செய்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய மானத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் எங்களுடைய பெண்கள். யா அல்லாஹ், அந்த மனைவிமார்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. இந்த மக்கள் நல்ல மக்கள். யா அல்லாஹ், இவர்களுடைய சந்ததிகளிலே நீ ஹாஃபிதுகளை, ஆலிம்களை, நல்லவர்களை உருவாக்குவாயாக. இந்த இடத்தையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.